வலிக்கணுமா? வணக்கம் வணக்கம். இன்னைக்கு வியாழக்கிழமை காலை நேர வணக்கம். குரு பகவானுக்கு உகந்த நாள். வாங்க காலையில் என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். காலை ஒர்க் என்ன பண்ணுறோம்னு பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் மார்னிங் 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்கு. பாலை ஊற்றிட்டீங்களா? பால் காய்ச்சிறேன். உலப்பு ஊற்றி போட்டிருக்கேன். இன்னைக்கு எங்கே 11 ரூபா பாக்கெட்டை காணும்? நேற்று வாங்கிட்டு வரல. ஆமாம், அரிமளத்தில் வேணும். அந்த அரிமளத்தில் வாங்கினா இந்த பாக்கெட் தான் கிடைக்கும். அந்த பால் பாக்கெட் கிடைக்காது. பச்சை கலர் கிடைக்காது. பச்சை கலர் கிடைக்காது. நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மம்மி? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கோதுமை மாவு கொஞ்சம் கரைச்சி வச்சது இருக்குது, பார்க்கணும். அரிசி சாதத்துக்கு அரிசியும் கம்மியாக தான் இருக்குது. வாங்கணும். இன்னைக்கு நைட்டாவது அரிசி வாங்கணும்னு நினைக்கிறேன். 1 டம்ளர் தான் இருக்கும் போட்டோம்னா. நாளைக்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை. சனிக்கிழமை இருக்குமா இருக்காதா தெரியல. கொண்டக்கடலை குழம்புக்கு ஊற வச்சு வச்சேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று நைட்டு ஊற வச்சேன். அதை வேக வைக்கணும். கொண்டக்கடலை குக்கரில் வேக வச்சிடலாம். இந்த பாலை கரைச்சிட்டு அதுலேயும் நம்ம இன்றைக்கி ஜோடி வச்சுருக்கீங்க முடியும். இது எப்பயுமே அப்படி தான் வச்சுருக்கேன். கொண்டக்கடலை எவ்வளோ மம்மி எடுத்துருக்கீங்க? அது ஒரு உத்தேசம் தான் எடுத்தேன். நான் கணக்கெல்லாம் பண்ணல. 1/4 கிலோ அப்படிலாம் இல்லை. அப்படிலாம் இல்லை. ஒரு உத்தேசம் அந்த இதில் இருந்தது எடுத்தேன். போதும், இது எனக்கு திங்க வராது. உங்களுக்கு பகல்லையும் கடிக்க வராதா? நிறைய பூச்சிப்பல்லுன்னு எடுத்துட்டோம். அதனால இது அப்போவே இந்த சென்சோடின் பேஸ் விலைக்கு இருந்தால் எடுத்துருக்கேன். ஆமாம், கோல்கேட்டுன்னு சொல்லி கோல்கேட்டை போட்டு எல்லாம் போச்சு. எத்தனை வருஷம் மம்மி கோல்கேட்டில் வளர்க்குறீங்க? கோல்கேட்டில் தான் நிறைய வருஷம் வளர்க்குனேன். நான் பிறந்ததுலேருந்து. நீங்கள் பிறந்தப்பவே இருந்துச்சா கோல்கேட்டு? இப்போ நான் அப்போ இல்லை, அப்போ என்ன வளர்க்கணும்னு தெரியல. அதுக்கப்புறம் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து கோல்கேட் தான் வளர்க்குனேன். இது நம்ம வதக்கி அரைச்சி ஊற்றிக்கலாம். இதை மட்டும் அங்கே போகல. என்னென்ன மம்மி? வெங்காயமும் தக்காளியும் போட்டுருக்கீங்க? வெங்காயம் தக்காளியும். டயர் போட்டு அடுப்பில் ஏற்றணுமா? இதை ஏற்றணும். கொண்டக்காய் குழம்பு வைக்கிறது எவ்வளோ நேரம் மம்மி ஆகும்? இதுவும் ஆகும். அரைச்செல்லாம் ஊற்றணும்ல. தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றணும். அப்போ தான் நல்லா இருக்கும். வலிக்கு நம்ம ஏன் இந்த பலகாரம்லாம் சுட்டு வச்சுக்கிறது இல்லை ஸ்நாக்ஸுக்கு? சுட்டேன். என் பிள்ளைய கண்டினியூவாக திங்கலைன்னா வேஸ்ட்டாக போயிடும். அதனால சுடுறது இல்லை. என்னென்ன பலகாரம் சுட்டீங்க? என்னென்ன பலகாரமா? முறுக்கு, அதிரசம், சோமாசு. ஒரு ட்ரிப் பாருங்க ஃப்ரெண்ட்ஸு, சோமாசு அவ்வளோ சுட்டு மீனா போச்சு. திங்கலை அந்த பிள்ளைய. கீழே அப்படி பக்கத்தில் யாருக்கும் கொடுத்தேன். அதனால என் மகளுக்கு ஸ்வீட்டே பிடிக்காது. அவ இருக்கையில் உலை கொதிக்குதா? அரிசி போட்டலாம். அது அரிசியை போட்டால் தான் அந்த கொதி அடங்கும். அடுத்து இது 2வது. எப்பவுமே இந்த இது மிக்சரில் ஓமத்துற மாதிரி செய்வீங்களே, அதெல்லாம் செய்கிறது இல்லையே? அதெல்லாம் செய்யலாம். நம்ம கடலை மாவே வாங்கலையே.
கடலை மாவு ஒன்றா சேர்க்கலாம். நேற்று வந்து ஈவினிங் கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்துச்சு, ரவை கேசரி பண்ணேன். கேசரி பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ், கேசரி பண்ணி சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. கேசரிக்கு என்ன நம்ம வேணும்? ரவை வேற என்ன வேணும்? கலர் என்ன போட்டு? ரவை, நெய், ஜீனி. கலருக்கு மஞ்சத்தூளே போட்டேன். இந்த கேசரி பவுடர்லாம் கெடுதிட்டு மஞ்சத்தூளே போட்டேன். கேசரி பவுடர் போட்டால் சிவப்பு கலரில் வருமா? ஆமாம். எப்பவுமே கலர் ரொம்ப சேர்க்கக்கூடாது இதுக்கு. அதுக்காக தான் கேசரி பவுடரே போட்டேன். டீத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த கரண்டிக்கே 3/4 கரண்டி டீத்தூள், அந்த ப்ளூ கலர் கரண்டி. ஆமாம், அது பொங்குது. சிம்மில் வச்சா பொங்காதா மம்மி? பொங்கிட்டு வர்றதா அப்படியே நின்றுக்குமா? ஆமாம். எவ்வளோ நேரம் நிலமை? அப்படி இல்லை. ஆனால் நீங்கள் இப்போ இதை சிம்மில் வச்சுட்டு எங்கே வேணாலும் போயிட்டு செடி கூட தண்ணி ஊற்றிட்டு வந்தீங்கன்னா அது வரைக்கும் அப்படி இல்லை, வத்தி போயிடும். அப்படியா? வத்தி போயிடும், அளவு குறைஞ்சிரும். பத்துறதுன்னா என்ன மம்மி? அது சட்டி அது சுண்டி அப்படியே இதாகி போயிடுறது. சரிவா, சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு வந்துருமா? நில்லு, இந்த வர அதுக்கு ஒரு மூடிட்டு வர அந்த பாலுக்கு, இல்லைன்னா அது வேஸ்ட்டாக போயிடும். பறக்குது காலையில், இங்கே என்னென்னோ ஜன்னலில் திறந்து விட்டோம்னா பறக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிப்பா, இங்கே ஆல்ரெடி விளக்கிட்டாங்க கைஸ். கடவுளே எல்லாம் நல்லா இருக்கணும் கடவுளே, எல்லாரும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும் கடவுளே. எல்லாரையும் நல்லபடியாக வச்சுக்க, எங்களுக்கு நல்லபடியாக வச்சுக்கோங்க. நீங்கள் தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு போல. ஆமாம் கடவுளே, எங்களுக்கு யூடியூப்பில் வியூஸ் நல்லா போகணும் கடவுளே. எங்கள் ஓட்டம் எல்லாரும் பிடிச்சி பார்க்கணும் கடவுளே. எல்லாம் நல்லா இருக்கணும் கடவுளே. அவங்கள்ட்ட வாழ்க்கையும் குறைவற்ற செல்வத்தையும் கொடுங்க கடவுளே, எல்லாருக்கும் எங்களுக்கும் கடவுளே. சாப்பிடுங்க 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 சாப்பிடுங்க. இது என்ன மம்மி? ஏதோ சிட் ஃபண்ட்லேருந்து வாங்கியிருக்கீங்க சாமி ஃபோட்டோ? ஆமாம், அது எது சிட் ஃபண்ட்லேருந்து கொடுத்தாங்க. சும்மா சாயப்படத்துக்காக வச்ச நித்திய கல்யாணி. நித்திய கல்யாணி? ஆமாம். அது என்ன, அது அம்மனா? ஆமாம், நித்திய கல்யாணி. பிள்ளையார் என்னன்னு தெரியல. ஆமாம், பிள்ளையார். பிள்ளையார். ஆமாம், நித்திய கல்யாணி சிட் ஃபண்ட்ஸ் லிமிடெட். எல்லாம் நல்லபடியாக வச்சுக்கணுங்க நம்ம. சரிப்பா, இங்கே விளக்கேற்றுறாங்க. திரியெல்லாம் நேற்று நைட்டே மாற்றிட்டேன். அதனால அப்படி பற்ற வச்ச உடனே எரியுது பாரு. ஷார்ப் எண்டடா. மகாலட்சுமி தாயாரே கடவுளே, எங்களை நல்லபடியாக வச்சுக்கோங்க, எல்லாம் நல்லபடியாக வச்சுக்கணும். எட்ட வாழ்க்கையில் குறைவற்ற செல்வத்தை கொடுங்க எல்லாருக்கும் எங்களுக்கும் கடவுளே. இங்கே மெயின் சாமி மகாலட்சுமி. மெயின் சாமி மகாலட்சுமி. பிள்ளையார் இருக்காரு, இந்த பிள்ளையார் அன்னலட்சுமி இருக்காரு. அவங்க அரிசிக்குள்ள இருக்கா? அவங்க அரிசிக்குள்ள இருக்கா? அரிசிக்குள்ள என்ன படுத்திருக்காரு போல? அரிசிக்குள்ளே படுத்திருக்காரு போல. ஆமாம், அன்னலட்சுமி. அது சின்னூண்டு சிலையா? நிற்காது. நிற்காது. ஆனால் சின்னோண்டு சிலையெல்லாம் ஈஸியாக பண்ணுறாரு. ஆமாம், இப்பயும் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ பண்ணுறது நல்லா திருத்தமாக இல்லை. அப்போ பண்ணல, அது திருத்தமாக இருக்கும். நல்லா காற்று வருது போய். அப்போ பண்ண சிலையெல்லாம் திருத்தமாக நல்லா இருக்கு. தூண்டா இருந்தாலும் இப்போ என்னவோ செம்பில் பண்ணலை, வேற எதுலேயோ பண்ணுறாங்க. இப்போ எல்லா ஜமானுமே செம்பில் பண்ணல, வேற எதுலேயோ பண்ணுறாங்க.
ஆனால் செம்புன்னு சொல்லி அந்த அளவுக்கு காசு வாங்கிட்டு தான் விற்கிறாரு. ம் ஏதோ லோகம். ம் அந்த காலத்தில் பண்ணது அதெல்லாம் இது பித்தளை. ம் நல்லா இருக்கும் குட்டியா. அந்த சாமி இல்லைம்மா? ஆமாம், அந்த சாமியெல்லாம் பித்தளை. அந்த சாமி வச்சிருக்க அரிசி வச்சிருக்க தட்டும். ம் ஆமாம், அந்த அரிசி வச்சிருக்க தட்டு இது அது என்ன காசாணி மாதிரி. ம் அது அது காசிக்கு போகையில் வாங்கிட்டு வருவார். ஓ, அன்னபூர்ணி தாயே காசிக்கு போகையில் வாங்கிட்டு வருவார். நீங்கள் அன்னைக்கு திருவப்பூரில் கேட்டீங்களா பித்தளை? அது பித்தளை இல்லை, அதெல்லாம் பித்தளையா இருந்தது வாங்கலாமே, விலை கூடவா இருந்தா கூட. அவங்களுக்கு வேற என்னமோ வச்சுக்கிட்டு அதை 250 ரூபா 300 ரூபான்னு விற்கிறது. ஒண்ணுமே இப்போ ஒரிஜினல் வாரதில்லை. இப்போ காலம் மாறி போச்சு. எல்லாமே கலப்படம். எல்லாமே கலப்படம். மனுஷ உயிரில் மட்டும்தான் கலப்படம். ஆமா, அதனால வாங்கவே பிடிக்கல. இதுல ஆன்லைன்ல வாங்குறது எப்படி இருக்குமோ தெரியல. ஆன்லைன்ல நம்ம ஒரு வாட்டி வாங்கினோம்னா தட்டு என்னன்னு தெரியல. அதான நெளிஞ்சு போயிருந்துருந்து. நெளிஞ்சு போயிருச்சு, அதனால ரிட்டர்ன் பண்ணிட்டோம். குக்கர் கடலை கொண்டக்கடலை அவிய போட்டு குக்கர்ல வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கொண்டக்கடலை, கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் தக்காளி போட்டு அவிய போட்டிருக்கேன். இனிமே அரைக்கணும். மிக்சியில் அரைச்சி அதில் ஆட் பண்ணணுமா? ஆமாம். ஆட் பண்ணிவிட்டு வேக வச்சுட்டா வேலை முடிஞ்சிட்டா? ஆமாம். பொரியல் மம்மி? பொரியல் தான் வாழைத்தண்டு. வாழைத்தண்டு அதை இதில் குக்கரில் போட மாட்டேன்னு சொன்னீங்கல்ல? குக்கரில் போட மாட்டேன்னு சொன்னேன், ஆனால் அளவாக தண்ணி வச்சு போட்டால் நல்லா இருக்குமா? பார்ப்போம். அப்போ குக்கர்லேயே ட்ரை பண்ணலாமா? ஆமாம், வெளியில் வெந்தாச்சு ரொம்ப லேட் ஆகும். குக்கரில் இருந்தாதே சீக்கிரம் வேணும். ஏன் அது இந்தாலியம்னால சீக்கிரமாக ஹீட் வந்துடுதா? இல்லை, அது ப்ரெஷரை அடக்கி வருது. இல்லை, ப்ரெஷர் எல்லாம் உள்ள இப்போ ஒரு பக்கம் கூட ஆவியே போகாது, எல்லாமே உள்ள இருக்கு. ஆமாம், இதெல்லாம் பாரு, இந்த ஆவி இப்படி கொச்சு வெளியே வருது. இது அப்படி கிடையாது. ப்ரெஷர் எல்லாத்தையும் உள்ளே வச்சு, அந்த நெருப்பெறிகிற ப்ரெஷர் எல்லாத்தையும் உள்ளே வச்சு அப்படி டபக்குன்னு அப்படியே அந்த இதை கொடுத்து வெந்துடுது. வெந்த உடனே டபக்குன்னு மேலே இது வருது விசில். அந்த ஒரு வழிதான் கொஞ்சம் காத்து போற மாதிரி இருக்கு. அந்த விசில் போட்டு எடுத்து தூக்கிது. ஓ, ப்ரெஷர்னால வேகுது. ஆமா, அதனால தான் அது ஹீட் ஆனா குக்கருங்கிறாரு. அது ஓவர் ஹீட் ஆனாலும் மேலே வெடிச்சிருது ப்ரெஷர் இருக்கனால. ஆனால் நான்லாம் சேஃப்டி எதுவும் பண்ணுவேன் எப்பவுமே. எனக்கெல்லாம் இவ்வளோ நாள் சமைச்சிருக்கேன், ஒரு நாள் கூட குக்கர்லாம் வெடிச்சதே கிடையாது. எனக்கு என்ன வயசாகுது? ஆமாம், சேஃப்டியாக தான் பண்ணுவேன். எனக்கு உள்ள வயசு என்ன அப்பா, என் வயசுக்குலாம் நான் டெய்லி குக்கரில் தான் சமைக்கிறேன். ஆனால் சேஃப்டி எதுவும் பண்ணுவேன். சிஸ்டர் வீட்டில் அந்த அம்மா வெடிக்க. ஆமாம், வேலைக்காரமாக வெடிக்க வச்சார்கள் மேற்கொண்டு. அவளுக்கெல்லாம் பொறுப்பே இல்லாமல் வேலை வைக்கிறாள். ஆனால் நம்ம கவனமாக வேலை வைக்கணும் தானே ஆள் வைக்கிறான். ஆமாம், அதையே வெடிக்க வச்சான்னு உண்டு. மேற்கொண்டு மாமா அவளுகளே தாங்குவாங்க. உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே அப்படிம்பாங்க வேலைக்காரில். மாமா அவங்களே தாங்குவாங்க. உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே, பரவாயில்ல எது போனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே அப்படிம்பாங்க. காசு பண்ண போனால் சம்பாதிச்சுக்கலாம். ஆமாம், உயிர் போனால் சம்பாதிக்க முடியுமா? வேலைக்கார மேலே கீழே தெரிச்சிருந்தோ என்னமோன்னு பயப்படுவாரு. அவளுக்கு இஞ்சி டீயில் போடுறதுக்கு நல்ல நம்மனா தோலை உரிச்சு தட்டிவிட்டு போடுவோம். அப்படியே கடமைக்கு அப்படியே இஞ்சி போடுவாளுங்க. தட்ட மாட்டாங்க, தோல் உரிக்க மாட்டாளுங்க. சும்மா தட்டி விட்டு கழுவி விட்டு தட்டி விட்டு போடுவாளுங்க. தோலோட இஞ்சி போடவே கூடாது. அப்போ அந்த தோலில் இருக்க அழுக்கு மண்ணுன்னெல்லாம் அதில் போகும். ரெண்டாவது தோலோட போடவே கூடாது இஞ்சி எல்லாம். அப்படி புளி நேற்று எடுத்து வச்சேன் நான் உருண்டை. ஆமாம், நேற்று எடுத்து வச்சுங்க. புளி காலையில் எடுத்தீங்கல்ல, கண்ணங்கரை ஏர்னு இருக்குன்னு சொன்னீங்கல்ல. ஆமாம், எனக்கு மட்டும் கருப்பாகுது. ஆமாம், இதையே இதில் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வைக்கிற போய் ஒருத்தர் புளிய ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வைக்கிறார். ஃப்ரெண்ட்ஸ் கொண்டக்கடலை விசில் வந்துருச்சு. விசில் வந்ததுக்கு தான் நாங்கள் இப்போ இதுனா அதுக்கப்புறம் வாங்க டீ சாப்பிடலாம். டீ போட்டாச்சு, டீ சாப்பிட்டு வரலாம்.
ரெடி ஆயிடுச்சு காய்ச்சி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டீ சாப்பிட்றலாம். மம்மி குக்கர் ரெடியா? குக்கர் ரெடி. பாப்பமா. இது விசில் அடங்கிடுச்சு. வெந்துருச்சான்னு பாப்பமா. அது எப்படி பார்க்குறது? அமுக்கி பார்த்தா தெரியுமா? அமுக்கி பார்த்தா தெரியும். வெந்துருச்சு. வெந்துருச்சு இந்த பாரு. கொண்டக்கடலை வெந்து விட்டது. இதை போட்டுட்டு இப்போ தேங்காய் இதெல்லாம் அரைச்சிக்கணும். அது மேலேயா? ஆமாம். இல்லை மிக்ஸி கப் எடுத்துட்டு வரேன். மிக்ஸி கப் என்னமோ ஓடவே மாட்டேங்குது. அது பார்க்கலாம் என்ன. இப்போதைக்கு நீங்கள் இந்த மினு மிக்ஸி தான் யூஸ் பண்ணுறீங்களா? மீன் மிக்ஸி தான் இப்போ ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறேன். அதுதான் சூப்பராக விடுது. இவர் கொஞ்சம் தேங்காய், இது வாழைத்தண்டு, இது தேங்காய், கொஞ்சம் பெருஞ்சீரகம். கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட வேண்டும். கொஞ்சம் பெருஞ்சீரகம் போடணும். தாளிக்கிற வட்டியில் எத்தனை ட்ரே மம்மி இருக்குது? 1 2 2 5 2 7 தட்டு இருக்கு. 7 தட்டு இருக்கு. இட்லி தட்டு மாதிரியே 7 இருக்குண்ணே. ஆமாம், இட்லி தட்டு 7 இருக்குது. அதுக்கப்புறம் பட்டை சோம்பு நல்லதான், அவ்வளவு நல்லது உடம்புக்கு. சோம்பு, இந்த பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். பூண்டையும் சேர்த்து அரைச்சிக்குவோம். பூண்டு, அதுக்கப்புறம் தக்காளி, தக்காளியை, அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதுவே கப்பை இறமிடுச்சு மம்மி. ஆமாம். ஏன் மம்மி இந்த கப்பில் 2 வாட்டி அரைக்கிறதுக்கு பெரிய கப்பு இல்லையா? பெரிய கப்பு இல்லை. பெரிய கப்பு வாங்கலை, இதுவே விலை கூட இந்த கப்பு. அதனால தான் சின்ன கப்போட விட்டுட்டேன். அரைச்சாச்சா மம்மி? மிளகாத்தூள் கொஞ்சம் 2 இதில் ஆட் பண்ணிக்குவோம். மிளகாத்தூள் ஆட் பண்ணி அரைக்கணும். ஆட் பண்ணி அரைச்சி ஊற்றுறோம்னா நல்லாயிருக்கும். மிளகாத்தூள், மஞ்சள். அப்போ குழம்புக்கு மிளகாத்தூள் போட வேண்டாமா? போட வேண்டாம். இந்த புளியை அப்புறம் ஊற்றிக்குவோம். மிளகாத்தூள், மஞ்சள் தூள் அப்புறம் ஊற்றிக்குவோம். இதை மட்டும் அரைச்சிக்குவோம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸு, தக்காளி, மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டது நல்லா திக்காக இருக்கேன். ஆமாம், அப்படி தான் இருக்கும். சட்னி மாதிரியே இருக்குது. இந்த மாதிரி சட்னி இருந்தால் நல்லா இருக்கும். ஆமாம், அவங்க கெட்டி சட்னி இப்படி தானே வைக்கிறாங்க ஹோட்டலில். ஆமாம், கெட்டி சட்னி. இன்னும் மிக்ஸி கப்பில் இருக்கு மம்மி. ஆமாம். நீங்கள் ஏன் மம்மி கெட்டி சட்னி ட்ரை பண்ணுறதில்ல? அது நினப்பு வாரதில்லை. நினப்பு வந்தால் ட்ரை பண்ணி. நினப்பு வந்தால் ட்ரை பண்ணலாம். வள்ளிக்கு நமக்கு தேங்காய் சட்னி பிடிக்குமா, கார சட்னி பிடிக்குமா? எனக்கு தேங்காய் சட்னி தான் பிடிக்கும். ஏன் தேங்காய் இதெல்லாம் இருக்குனாலையா? ஆமாம். வள்ளிக்கு நமக்கு தேங்காய் ரொம்ப பிடிக்குது. ஏன்? தேங்காய் தான் பிடிக்கும். தேங்காய் உடம்புக்கு நல்லது. அரைச்சி ஊற்றுறீங்க, தேங்காயை திருகிறதுல அவங்க எல்லாம் ஒருத்தருக்கெல்லாம் என்னென்னா தேங்காயை வந்து திருக மாட்டாங்க. திருகாமல் தேங்காயை பிச்சு பிச்சு போட்டு. ஆமாம், அப்படிதான் பண்ணுறாங்க. யார் சொன்னா? இந்த தென்னரசு அவங்க மிஸ்ஸஸ்லாம் தேங்காய் பிச்சு பிச்சு போட்டு திருகிற வேலையில் சட்னி அரைச்சிடா. டெய்லியும் தேங்காய் சட்னி. வீட்டில் அவர் எனக்கு பிடிக்காது தேங்காய் சட்னி. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடுவேன், எல்லா நாளும் பிடிக்காது எனக்கு அப்படின்னா. ஒரு சிலர் தேங்காய் பிள்ளையே தேங்காய் திருக்க மாட்டேங்குது. அப்போ நம்ம ஒரு வீடியோ பார்ப்பா. தேங்காய் திருக்கிறதுக்கு வேறு எதாவது எக்யூப்மெண்ட் எதுவும் வந்திருக்காங்க? எக்யூப்மெண்ட்டு வேறு எதுவும் இல்லை. ஆனால் இருக்குமா? இருக்கும், நமக்கு தெரியல. இருக்குமா? இருக்கும். இங்கே வேறு எறும்பு நம்ம மேலே தான் ஏறும் ஃப்ரெண்ட்ஸ். தரையில் இதிலெல்லாம் ஓடும். ஆமாம்.
அதே மாதிரி ரோட்டில் போயில பார்த்தீங்கன்னா ஆடு மாடெல்லாம் ஆமாம் அதுக்கெல்லாம் அங்கிட்ட இல்லை மம்மி, நம்ம வந்து வண்டியை மண்ணுக்குள்ளே ஓட்டிட்டு போக முடியுமா? முடியாது. ஆடு மாடுக்கு ரோட்டில் மண்ணில் போகலாம். ஆமாம். கடைசி அதுக்கெல்லாம் வந்து ரோட்டு மேலே நிற்கிங்க. ஆமாம். அப்புறம் நம்ம எங்கிட்ட ஓட்டிகிட்டு போகிறது? வலிக்கு நமக்கு டூ வீலர் ஓட்ட தெரியுமா? டூ வீலர் ஓட்ட தெரியுமா? டூ வீலர் ஓட்ட தெரியும். ஏன் கற்றுக்கிற வேண்டியதானே? கற்றுக்கலாம். கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வேறு எங்கிட்ட வேணாலும் ஓட்டிக்கிட்டு தெரியலாம். அது முன்னாடி கற்றுக்கிட்டு இருக்கணும். இப்போ இந்த வயசுலையா? அப்புறம் நீங்கள் வீட்டில் போர் அடிக்குதுன்னு சொன்னீங்கல்ல? ஆமாம். அதுக்கு நீங்கள் அடிச்சுட்டு தெரியலாம். அதுக்கும் பெட்ரோல் போட்டுல ஓட்டணும். குழம்பு நல்லா இருக்கு பாரு, சூப்பராக இருக்கு, குடிச்சு பாரு. இங்கே பாரு கலர் எப்படி இருக்கு, நல்ல திக்காக இருக்கு. எல்லாரும் இந்த காஷ்மீரி மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகான்னு இதுங்கிறாரு. இப்போ நம்ம தான் அந்த மிளகாத்தூளே வாங்குறது இல்லை. அது வந்து நல்ல ரெட் கலராக இருக்கும். அது கலருக்கா? ஓ, கலரும் வேண்டி இருக்குல்ல? ஆமாம், கலருக்காக போடுறாரு. புளியை எடுத்து அதே இடத்துல வைக்க வேண்டும். ஆமாம், எல்லாத்தையும் வச்சு எடுத்த இடத்துல வைக்க வேண்டியது. அப்போ தான் நாளைக்கு யூஸ் பண்ணலாம். எதுக்காக இருந்தாலும் மஞ்சத்தூள் ஆட் பண்ணணும். அப்போ தான் கிருமி நாசினியம்மா. ஆமாம், அப்புறமா தாளிச்சு ஊற்றல இதை ஊற்றிக்கணும். தாளிச்சு ஊற்றணும். குழம்பு தாளிச்சு ஊற்றணுமா? தாளிச்சு ஊற்றுற கரண்டி எல்லாம் பார்த்தோம்னா. ஆமாம், அது நல்லா இருக்கு. இது நம்ம வீட்டு நல்லா இல்லைன்னா இது திருச்சியில் வாங்கினேன். இது அது கொஞ்சம் டிசைன்லாம் வேறு மாதிரி இருக்கு. ஆமாம், ஆனால் குழி இவ்வளோ தான் இருக்கு. குழி இவ்வளவு தான் இருக்கு, ஆனால் அது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கு. இது பாரு திக்கி வருதான்னு பாரு, ஒன்னே ஒன்று தின்னு பாரு. பாரு, இல்லை இன்னும் குக்கரில் ப்ரெஷர் போட்டு வேக வைக்கணும். திங்க விடும். கொஞ்ச நேரத்தில் இறக்கிடலாம். குழம்பு ரெடி ஆகிடும். குழம்பு ரெடி, அவியல் ரெடி, குருமா ரெடி. ஏதோ ஒரு கமலஹாசன் படத்தில் அப்படியே ஒரு பாட்டு இருக்கும், சமையலுக்குன்னே. சமையல் சமையல் ரெடி. கமலஹாசன் நல்லா இருக்கும் அந்த படத்துல எல்லாம். அப்போ வந்த படம் சூப்பரா இருக்கும். அவரு அவியல் ரெடி, குழம்பு ரெடி, எல்லாம் முன்னே. அது சமையலுக்கே ஒரு பாட்டு. ரசம், அதுக்கு ஒரு பாட்டு சூப்பரா இருக்கும். எப்பவுமே அந்த காலத்தில் ரஜினி கமல் தான். ஆமாம், அவங்க பீரியடில் கமல் தான் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறவர். ரஜினி ஸ்டைலு அதிர்ஷ்டம். ரஜினிக்கு தான் அதிர்ஷ்டம். ஆனால் கமல் நல்ல ஹார்ட் ஒர்க்கு. இந்த என்ன ஒரு படம் பாரு, இந்த பெருமாளை சாட்சி படுக்க போட்டு, அது என்ன தசாவதாரம். தசாவதாரம், அதில் அந்த பாட்டு பாரு, கண்ணை கண்டால் என்ன, ஓம் நமோ நாராயணா, அந்த கண்ணை மட்டும் கண்டால், கல்லை மட்டும் கண்டால், அந்த பாட்டு சூப்பரா இருக்கும். கமல் தான் உண்மையான ஹார்ட் ஒர்க்கர். ஆனா ரஜினி ஸ்டைல அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் தானே முன்னாடி போயிடுச்சு பத்தியில. ஹார்ட் ஒர்க்கரா இருந்து இவரு இப்பதான் வீட்டை 100 கோடிக்கோ 150 கோடிக்கோ கட்டிக்கிட்டு இருக்காரு. கமல் இவ்வளவு நாள் சம்பாதிச்சதெல்லாம் ஏதோ வேஸ்டா போச்சவர். இப்பதான் 100 கோடிக்கோ 150 கோடிக்கோ வீடு கட்டிக்கிட்டு இருக்காரு. புள்ளிகளுக்கு கல்யாணம் பண்ணல. இப்போ படம் இல்லை, நம்ம கம்மியாக தான் இருக்கு. படம் இல்லை. இப்போ இவன் நடிச்ச ஒரு படம், சூரி நடிச்ச படம் சூப்பரா இருக்காப்பா, மாமன்னு சொல்லிட்டு பயங்கர ஹிட்டான். எல்லாரும் போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. நம்மளும் பார்க்கணும். அது நல்லா இருக்கான், நல்ல சென்டிமெண்டா இருக்கான். இது சங்கீதா வினோத் சொல்லிச்சு. சங்கீதா வினோத் இல்ல, அது யாரு, இந்த வீடு கட்டினால பெரிய வீடு அவங்க சங்கீதா வினோத் தானா? இல்லையே, சீதா. ஆமா, சங்கீதா வினோத், அது சீதா வினோத்.
மொத்தம் எல்லாம் வினோதா இருக்கனால இப்போ கன்ஃபியூஷன். குழப்பமா இருக்கு. இந்த பிள்ளை அப்போ கொழுந்த வீடோட எல்லாருமா போயிட்டு படம் பார்க்க ஒரு நாள் ஃபுல்லாக ஞாயிற்றுக்கிழமை போன வாரம் அந்த வினோத்துக்கு அண்ணன் தம்பி எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு அவங்களுக்கும். ஒரு அண்ணன் ஒரு தம்பி இருக்கு. அவங்களுக்கும் பிள்ளைய இருக்கு, ஒரு பிள்ளை இருக்கு. எல்லாரும் வீட்டுக்கு வந்திருக்கா. வந்து எல்லாருமா சேர்ந்து காடை, மீன், சிக்கன் வறுக்கிறது எல்லாமே வாங்கி சமைச்சு நல்லா ஜாலியா எல்லாம் 3 பேருமா சேர்ந்து 3 பொம்பளைகளுமா சேர்ந்து சமைச்சு எல்லாம் அடுப்புதான் பெரிய அடுப்புல விட்டு 3 பேருமா சேர்ந்து சமைச்சு சிக்கன் இது காடை கருவை எல்லாமே மீன் எல்லாம் சமைச்சு 3 பேருமா சாப்பிட்டு ஃபர்ஸ்ட் ஷோ சினிமாவுக்கு போயிருக்கா இந்த மாமன் சூரி படம். அப்பதான் போயிட்டு வந்து உட்கார்ந்துருக்கேன் சொன்னிச்சு. சூப்பரா இருக்கு சூரி சாரோட படம். சென்டிமெண்டாவும் இருக்கு, நமக்கு மனசு இருக்கிற மாதிரியே இருக்கு, நல்லாவும் இருக்குச்சு. அதனால பார்க்கணும், திருச்சி போனா பார்க்கணும் அந்த படம். படம் பேர் என்ன? மாமன். நம்ம சங்கீதா சொன்னா சரியா தான் இருக்கும். அந்த பிள்ளை நல்ல விவரமான பிள்ளை. அதுதான் வினோத் எந்த அளவுக்கு இழுத்து கொண்டாந்துருச்சு. வினோத் ஆனா அது சொன்னதை கேட்கிறேன். என்ன வினோத்துக்கு அந்த அளவுக்கு கிரியேட்டிவான ஒரு மைண்ட் கிடையாது. அந்த புள்ள சொல்லாம இது வேலை செய்யாது, சொல்றதோட சரி எல்லாம் செய்ய வைக்கும். ஆனா கிரியேட்டிவா மைண்டு நல்ல இது திங்க் பண்ணுது, யோசிக்க தெரியுது. ஆமா, அதனாலதான் அவங்க இவ்வளவு தூரம் யூடியூப்ல இப்ப இவ்வளவு தூரம் வந்திருக்காருமா. யோசிக்க தெரிஞ்சா போதும், யோசிக்க தெரியுது. அதுக்குள்ள உள்ள வேலைகள் படிச்சிருக்கு, பிஇ படிச்சிருக்கு. அதனால அந்த அதுக்குள்ள உள்ள நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கு. ஒரு படத்துல சொல்லுவாங்க ஒருத்தர், இங்கே தமிழ்நாட்டிலலாம் நம்ம யோசிக்க தெரிஞ்சா மட்டும் போதும், சிறப்பாக வாழலாம். இது இந்த இதுவா டாப்பாக இருக்காங்க பாருங்க பெரிய ஆளா, அவன் ஒருத்தனை வேர்வை சிந்தி வேலை பார்த்துருக்க மாட்டேன். அவன்கிட்ட போய் கேட்டு பாருங்க, வேர்வை சிந்தி வேலை பார்த்துருக்க மாட்டேன். யோசிக்க தெரிஞ்சிருந்தனால போதும். அது மாதிரி இங்கெல்லாம் சிறப்பாக வாழலாம் தமிழ்நாட்டிலலாம். இப்போ எந்த ஒரு இன்ஸ்டியூஷன் ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் நீங்கள் திறமையாக பேசுங்க, திறமையாக செய்யுங்க. நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. எனக்கு பிடிக்கும் அவங்க பிள்ளை, நல்லா யோசிப்பேன். இப்படி இல்லை பேபி, அப்படி பேபி. அவன் பொண்டாட்டி ஒரு அழுத்தமாக கூட பேச மாட்டேன், ரொம்ப நல்லவன். வினோத் குழம்பு ரெடி அம்மி, குழம்பு ரெடி கைஸ். குழம்பு ரெடி. ஒரு தாளிப்பு ஒன்று கொடுத்துடலாம். இந்த கரண்டி தான்ப்பா வெளியே தான் நீ பத்திரிச்சு தான். எனக்கே பயமா போச்சு. ஐயா, அது என்ன டூல்ஸ்னு தெரியல. அப்போ அதை மாற்றணும். அது அன்னைக்கு ரேட்டு யூஸ் பண்ணக்கூடாது. அன்னைக்கு ரேட்டு பார்த்தீங்களா அதில்? பார்க்குறோம், அதுதான் வாங்கணும். அது லாஸ்ட்டாக போயிடல, இப்போ அது வாங்கணும். ஆண்டிக்கு அப்படியே பக்திக்கு எனக்கு பயமாகவே இருக்கு. அதனால கரண்டியில் தாளிச்சுட்டு இல்லைன்னா சட்டியில் தாளிச்சு ஊற்ற முடியாதுனே. சட்டியில் அது ஜுரமாக இருக்கு, வலிக்காமல் இருக்கிறது தானே பார்க்குறோம் எல்லாரும். வலிக்கிறது தான் கஷ்டமாக இருக்கேன். நீங்கள் இவ்வளோ நேரம் அடுப்பில் வச்சுருந்தீங்கன்னா, கரண்டி வச்சுருந்தீங்கன்னா அது ஹீட் ஆகிடும்ல. அது இத்தனோட்டு பொருள். அப்படியா? ஆமாம், பாருங்கள் அது விசுங்கு. அது இத்தனோண்டு பொருள், ஹீட்டு கூட ஆயிடும். அப்புறம் அந்த இடத்துல நம்ம போட்டோம்னா அப்புறம் நெருப்பு அனலாக தானே வரும். தாளிப்புக்கு சிரிஞ்சீரகம் பட்டையா? சிரிஞ்சீரகம் பட்டை, பெருஞ்சீரகம் பட்டை, இலை, கருவேப்பிலை போட்டு தாளிப்பு விட்டோம்னா இறக்க வேண்டியது. இப்போதான் ஹீட் வருது. இந்த கரண்டியை நம்பவே முடியாது. நான் நேற்று செவ்வாய்க்கிழமை
எப்படா நிறுத்தணும்னு எனக்கு பயமா போச்சு. இந்த ஓரமெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஓ, தாளிச்சுட்டியாச்சு. பத்தியா இப்படி சுருங்குது. அது உள்ள ஹீட் அப்படி இருக்கணும். சரி, குழம்பு தூக்கி இதில் ஊற்றி குழம்பு மாற்றிட்டு குழம்பு ரெடி, அவியல் ரெடி. கேரளாவில் அவியல் வைப்பாங்க, நல்லாவே இருக்காது. இப்போ அடுத்து வாழைத்தண்டு ஏற்றணும் குக்கரில். இதை மூடிக்குவோம். வாழைத்தண்டுக்கு என்ன ஊற்றணும்? ஆமாம், இன்னைக்கு உனக்கு தான் டிஃபன் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல. சாதமே சாப்பிட்டு போகிறேன். சாதமே சாப்பிட்டு போறியா? அதை வடிச்சு விடணுமா? இங்கே வாழைத்தண்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு. கடுகு உளுந்தம்பருப்பு. பச்சை மிளகாய் நறுக்க வேண்டுமா? புரிகிறா இருக்கும். ஆமாம், வெங்காயம். வெங்காயம், கருவேப்பிலை. கவரில் வச்சாலும் கருவேப்பிலை காயில கொஞ்ச நாளைக்கு காயாமல் இருக்கும். அதெல்லாம் அது அப்புறம் காஞ்சிடும். ரெண்டு பச்சை மிளகா போடுவோம். ஏன்னா வாழைத்தண்டு கூட இருக்கு, அதனால. வாழைத்தண்டு லைட்டாக கலர் இதுவாகிடுச்சு. வாழைத்தண்டுலாம் அன்னைய தானே நறுக்க முடியாது. இதெல்லாம் சின்ன திட்டம் இல்லை. இன்னைக்கு காலையில் நான் நறுக்கி சமைக்கிறதெல்லாம் சின்ன திட்டம் இல்லை. முதல் நாள் நறுக்கினாலே இது உடம்புக்கு நல்லது. இதில் நார்ச்சத்து. ஆனால் ருசியாகவும் இருக்கும். வாழைத்தண்டு நல்லா பண்ணோம்னா டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். வாழைக்காயை விட வாழைத்தண்டு நல்லதா? இல்லை, வாழைக்காய் வாய்வு, வாழைத்தண்டு அது கிடையாது. இது தண்ணி விட்டுக்கிட்டு வரும். அதனால கல்லுப்பே போட்டுருலாம், இது சால்ட் உப்பே போட்டுருலாம். இது இந்துப்பு. இப்போ விசில் போடணும். ஆமாம், விசில் போடணும். இந்த கிண்டி விட்டு ஒரு கிண்டி விட்டார். அதுவாக வெந்தால் லேட் ஆகும் மம்மி. ஆமாம், இப்போ விசில் போட்டு விட்டாரலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா, இன்னைக்கு காலையில் இது லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டுமே. சாதம், கொண்டக்கடலை குழம்பு, இது வாழைத்தண்டு பொரியல். இதான் ஃப்ரெண்ட்ஸ். முட்டை ஆம்லெட் போட போகிறேன் அவனுக்கு. ஒரே ஒரு முட்டை ஆம்லெட் போட்டு வைக்க போகிறேன் அவனுக்கு. இது வெரைட்டி ஆஃப் ரைஸா? ஆமாம், முட்டை ஆம்லெட் போட்டு வைக்கிறேன் அவனுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.